அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு, உங்கள் மகன் அல்லது மகள் இவர்களுக்கு கல்யாண வரம் யாரிடம் இருக்கிறது? அதாவது, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே. அதாவது நம்ம யார்கிட்ட அதை அப்ரோச் பண்ணணுன்றது நாமும் நிறைய பேரை பார்த்துட்டு இருப்போம், நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். நம்ம ஃபோன் பண்ணால் இப்போ பெரும்பாலும் பையனை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பெண்ணுக்காக வரன் பார்க்கும்போது பெரும்பாலும் யார் பேசுகிறார்கள் அப்படின்னு பார்த்தேன், பெண்ணுடைய அம்மாக்கள் தான். ஏன்னா அப்பா வந்து அவர் டியூட்டியில் இருப்பார். அந்த நேரத்தில் கேட்டால் நான் பிஸியாக இருக்கேன் சார், நான் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு நம்ம நைட் டைமில் பேசுகிறேன்னா, நான் டியூட்டி முடிச்சு இப்போ தாங்க வந்தேன், அதனால் நான் பிஸியாக இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலான்றாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை பேசலாம் அப்படின்னா இருக்கிறதுலே வாரத்தில் ஒரு நாள் தாங்க ஞாயிற்றுக்கிழமை, லீவு, ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வெளியே வந்திருக்கோம், நீங்கள் அப்புறமா பேசுங்க. இதே சர்க்குலேஷனாக வந்துட்டுருக்கு. இப்போது பெரும்பாலும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் பேசுகிறார்கள். பெண்கள், அதாவது பெண்ணுடைய அம்மாக்கள் பேசுகிறார்கள். அது மாதிரி பொண்ணை வச்சுக்கிட்டு பையனுக்கு பார்க்குறது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் தான் பேச்சு இருக்கு. இப்போ அம்மா, பெண்ணுடைய அம்மாவோ இல்லை பையனுடைய அம்மாவோ இவர்கள்கிட்ட மட்டும் பேசணுமா, எந்த உறவிடம் பேசினால் அது நல்லா இருக்கும்? இப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்துக்கு நம்ம பார்க்கும்போது புதன் வருதுன்னு வச்சுக்கோங்க. புதன்னா தாய் மாமா. நம்ம எடுத்த உடனே உங்கள் வீட்டில் வந்து பையனுடைய தாய் மாமாவை கூப்பிடுங்கன்னா அவங்ககிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபோன் யார் எடுத்து பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லி, பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், பொண்ணுக்கு பையன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் பேசுவோம், விஷயங்கள்லாம் சொல்லுவோம், என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. அதனால் பெற்றோர்கள்னு சொல்லக்கூடிய இந்த அம்மா இல்லை அப்பா இவர்கள் தான் பெரும்பாலும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள். இப்போ ஒரு உதாரண ஜாதகம். 2/12/1995 பிறந்த இவர் காலை 8:10 இவர் பிறந்திருக்கிறார். ஒரு உதாரண ஜாதகம். இதில் ராசி கட்டம், நவாம்ச கட்டம் 2 கட்டம் இருக்கு. வாக்கியப்படி அமைக்கப்பட்ட ஜாதகம். இதில் பார்த்தீங்கன்னா லக்னம் அமைந்துள்ள இடம் தனுசு ராசி. தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், குரு, சுக்கிரன். கும்பம் ராசியிலே சனீஸ்வரர். மீனம் ராசியிலே ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்த இவர். சந்திரன், கேது இந்த மீனம் ராசியிலே இருக்கிறார்கள். 10வது இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே ராகு இருக்கிறதுனாலே இவர் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, ஃபாரின் பேஸ்டு கம்பெனியில். இது கரெக்டாக அமையுது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன சயன சுகபோகஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். இவருக்கு போதுமான நல்ல ஒரு சுகம் கிடைக்கக்கூடியது, சுகம் கொடுக்கக்கூடிய உறவு யார் அப்படின்னு கேட்டால் பாகை அதிகமாக இருக்கக்கூடிய சூரியன். இப்போ இது வந்து ராசி கட்டம். இதே மாதிரி நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து ரிஷப ராசியிலே இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு. சரி, நம்ம இப்போ தலைப்புக்கு வருவோம். முக்கியமான தலைப்பு இருக்கு இல்லையா? எல்லாரும் அவங்கவுங்க பையனை வச்சுட்டு பொண்ணுக்கு அலையிறதும், பொண்ணை வச்சுக்கிட்டு பையனுக்கு அலையிறதும் ரொம்ப கஷ்டமாக சிரமமாக இருக்கு. இப்போ உங்கள் மகன் அல்லது மகள் இவர்களுக்கு கல்யாண வரன் யார் கையிலே இருக்கு, யாரிடம் இருக்கிறது, நம்ம யார்கிட்ட பேசினா நல்லா இருக்கும், சரியான ஒரு இது. அப்போ பொண்ணோட அம்மா எடுக்கிறாங்க, இல்லை இல்லைங்க நான் பொண்ணோட அப்பா கிட்ட தான் பேசணும் அப்படின்னு நாம் சொல்ல முடிந்தால் தப்பாகிடும், ஈகோ பிரச்சனை ஆகிடும் அவங்களுக்குள்ள. அதனால வந்து யார் எடுக்கிறாங்களோ யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நாம் பேசித்தான் ஆகணும். ஆனால் என்ன ஒரு அதிகாரம்ன்ற ஒரு ஸ்தானம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க, பெண்ணுடைய அம்மா அப்பாவுக்கு விஷயத்தை சொல்லுவார், தன்னுடைய கணவருக்கு விஷயத்தை சொல்லி இதை மாதிரி சமாச்சாரம்னு சொல்லி அவர் முடிவு எடுக்கிறது. இதெல்லாம் அல்டிமேட்டாக யார் கையில் இருக்குன்னா அல்டிமேட் காட்,
அவர் தான் இல்லையா, அந்த அவர் கையில் தான் இருக்கு. இப்போ இருந்தாலும் நாம் இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா, களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் 7வது இடம், அதுதான் கல்யாணத்துக்கு சொல்லக்கூடியது. இப்போ என்னுடைய ஒரு பல முறைகளிலே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிய வருது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவாம்சம்ல பார்த்தீங்கன்னா 7வது இடம், லக்னம் அமைந்துள்ள இடத்துலேருந்து 7வது இடம் பாருங்க, 1 2 3 4 5 6 7. இந்த 7வது இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இல்லைன்னா அதோடைய ராசி அதிபதி யாரோ அவர்தான் இந்த வரனுக்கு, அதாவது இந்த 2/12/1905 8:10 மணிக்கு பிறந்த இந்த ஜாதகருக்கு பையன், இவருக்கு பெண் பார்ப்பார். எந்த உறவு பெண் பார்ப்பார் அநேகமாக அப்படின்னா, லக்னம் ரிஷபத்திலிருந்து 7வது இடம் இங்கே விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அப்போ சூரியன் அப்படின்றது தந்தை தான் இவருக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பெண் வீட்டுக்காரர்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஜாதகம் கிடைக்கிறது அப்படின்னா, இந்த நவாம்சத்தில் பார்த்து 7வது இடத்துல கான்டாக்ட் நம்பர்னு போட்டிருக்கோம். ஃபாதர் அவருடைய கான்டாக்ட் நம்பர் இவ்வளோ, மதர் அப்படின்னு போட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய இதில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஃபாதர் கிட்ட கான்டாக்ட் பண்ண வேணாம், அவர் வேலையாக இருப்பார், நாம் மதர் கிட்ட மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி மதருக்கு ட்ரை பண்ணால், அது 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 நம்பரில் கொடுத்தா மதர் கிட்ட பேசினா அவ்வளவாக ஒர்க் அவுட் ஆகாது. இது இப்போ இந்த வரன், இந்த ஜாதக அமைப்பு மேட்ரிமோனியலில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு பெண் வீட்டுக்காரர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா, அதில் கான்டாக்ட் நம்பர் ஃபாதர் இது, மதர் இது அப்படின்னு இருக்கும். அப்போ அவங்க கிட்ட பேசும்போது யார்கிட்ட பேசணும், மதர் கிட்ட பேசணுமா ஃபாதர் கிட்ட பேசணுமா? ஃபாதர் கிட்ட பேசினா தான் கரெக்டாக இருக்கும், டிசிஷன் எடுத்து டக்குன்னு முடிக்கக்கூடியது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வரனுக்கு இவர் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்றதும் நாம் எங்கே பார்க்குறோம், இந்த நவாம்சத்தில் பார்க்கும்போது நவாம்சத்திலே வரக்கூடிய லக்னத்திலே ரிஷப லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் 1 2 3 4 5 6 7, அது வரக்கூடிய இடம் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். ராசியில என்ன இருக்குன்னு பாருங்க, சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். அப்போ பாருங்கன்னா வர்க்கோத்தமம் இருக்கும். சூரியன் 2 சைட்லயுமே சூரியன் இருக்கு பாருங்க, விருச்சிக ராசியில 2 சைட்லயுமே சூரியன் இருக்கு. அப்போ இந்த ராசிக்காரர், இந்த ஜாதகக்காரர் யாரை பேசணும் அப்படின்னா, மேட்ரிமோனியில் ஃபாதர் மதர்னு போட்டிருந்தாங்கன்னா, ஃபாதர்னு போட்டால் அவரை தான் தொடர்பு கொண்டது பேசுறது நல்லது. மதரை பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றதை விட அவ்வளவாக தாமதமாகும், ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது ஒரு ஜோதிட ரீதியாக நாம இந்த வர்க்கோத்தமம் இதற்கு உதவி செய்யும். ஒரு ஜாதகருக்கு ஒரு நல்ல வரன் அமைய யார்கிட்ட பேசணும், நம்ம அதான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்திலேயே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கேயோ அலைகிறாய் ஞானத்தங்கமேனு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர். இது மாதிரி பண்ணா கண்டிப்பாக ஒரு வரன் சீக்கிரமாக அமைந்து கல்யாணத்துக்கு அமைய நல்ல ஒரு திருப்பமாக இருக்கும். இப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதம் நடந்துட்டு இருக்கு. இப்போவே உங்களுடைய வேலையெல்லாம் சீக்கிரம் ஆரம்பிங்க. தை மாதத்தில் அதுக்குள்ள நல்ல ஒரு நாளிலே உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்லபடியாக கல்யாணம் அமைந்து சீரும் சிறப்புமாக வம்ச விருத்தியை அடைந்து அமோகமாக இருக்க ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் உங்களை வாழ்த்துகிறது, வரவேற்கிறது. உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவைப்படுமாயின் இந்த 9791084771 இந்த நம்பருக்கு நீங்கள் யாருக்கு பார்க்கணுமோ அவங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.
எந்த தேனி மாவட்டம், விழுப்புரம், இல்லை நாங்கள் இந்த இடத்துலேருந்து பேசுகிறோம், ஏதோ ஒரு எந்த இடத்துலேருந்து இருக்கீங்கன்றதையும் குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா யாருக்காக நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுடைய பெயர், பிறந்த தேதி, நேரம், இடம், கையில் வச்சிருக்கிற ஜாதகம் எல்லாம் சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைன்னா பதிவு மூலமாக நீங்கள் வந்து கல்யாண விஷயமாக இல்லை சொத்து விஷயமாக என்ன நில சம்பந்தப்பட்டு என்ன கேட்குறீங்களோ அந்த தலைப்பை நீங்கள் அதில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதிலே உங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு பதிலை கொடுத்துருவேன். நிறைய பேர் வெறும் ஹாய் அப்படின்னு போட்டுட்டு நிறுத்திடுறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா என்னோட போட்டால் ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்துடுவாங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் ஐ வில் ரிப்ளை அட் தி ஏர்லியஸ்ட்னு. அதனால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு எனக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, உங்களுக்கும் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தட்சிணை ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கும், நல்லது நடக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு கல்யாணம் நல்லபடியாக அமைந்து உங்களுடைய வம்சம் விருத்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து அடுத்த ஜோதிட வகுப்பில் சந்திப்போம். நன்றி.